இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2018 வெளியான ஹியூமன் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தமிழ்ல போட்டிருந்தா இல்லையா, இது மாதிரி ஒரு படத்தை உங்களோட வாழ்நாள கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சத்தியமா பாத்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான படம். அண்ட் இன்னொன்னு, இந்த படத்துல நிறைய டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் வரும். சோ குட்டி பசங்க தயவு செய்து இந்த வீடியோ பாக்காதீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மத்த பசங்க போட்டுங்க, தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். இப்ப அப்படியே டேரக்டா வீடியோக்குள்ள போலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பல்ல ஒரு 50-60 பேசஞ்சர்ஸும் போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பலை பத்தினா 2ஆம் உலக போர்ல பயன்படுத்தின ஒரு பழைய கப்பல். அந்த கப்பலுக்கு கொஞ்சம் பட்டி திங்கறீங்களா பார்த்து புதுசு மாதிரி மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுருக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் யாருன்னா கொரியாவோட அடுத்த பிரசிடென்டே வந்தான். இவனுக்கு ஒரு மகனும் இருக்கான். அப்ப இவனை பாக்குறதுக்காக ஒரு குளிப்பட கேங் ஒண்ணு வருது. படத்து தலை மாதிரி ஒருத்தர் பாத்தீங்களா, இவன் தான் அந்த கேங்கோட லீடர். இவன் மாதிரி அந்த பிரசிடென்ட் கிட்ட, நீங்க இந்த கப்பல்ல வரது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, அதனால உங்களுக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, உடனே எங்களை கூப்பிடுங்க, நாங்க வந்து செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லுவோம். பிரசிடென்ட்டும் சரிப்பா தேவைப்பட்டாலும் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்புறான். அப்ப இதே கப்பல்ல ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற மண் எல்லாத்தையும் கூட்டி ஒரு சின்ன கப்பலை தள்ளிட்டு இருக்க அத ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஏன் தாத்தா எதுக்காக அந்த கப்பல மண்ணெல்லாம் அள்ளுறீங்கன்னு கேட்டா, அவர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் அந்த மண்ணை தான் அள்ளிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த பிரசிடென்ட் இருக்கா இல்லையா, அவருக்கு மட்டும் தனியா விஐபி ரூம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அத ஒரு 3 பொண்ணுங்க. இந்த 3 பொண்ணுங்களும் அந்த மாதிரியான தொழில் செய்யற பொண்ணுங்க. அவங்க பார்த்துட்டு, இது மாதிரி எதுக்காக அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூம் கொடுக்குறீங்க, நாங்களும் அதே காசு தானே கொடுக்குறோம், அப்ப எங்களுக்கும் அதே மாதிரி ரூம் வேணும்னு கேட்டா, அந்த பரட்ட மண்டையா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சப்போர்ட்டுக்கு நம்ம ஹீரோயினோட புருஷன் வர அவனோட சட்டையை புடிச்சு, டேய் ஹனிமூனுக்கு வந்தமா ஜாலியா என்ஜாய் பண்ணாமா போனமா இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்ச உன்னை கொண்டு கடலை வீசுவோம் பாத்துக்கொண்டு சொல்லிட்டு மிரட்டுவோம். நம்ம ஹீரோ சைலண்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் லஞ்ச் டைமும் வருது. எல்லா பேசஞ்சர்ஸும் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்னமோ சாதாரண சாப்பாடு தான். ஆனா அந்த பிரசிடென்ட் பையன் மட்டும் விதவிதமா சாப்பிடுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அது என்ன எங்களுக்கு மட்டும் சாதாரண சாப்பாடு, அவனுக்கு மட்டும் விதவிதமா சாப்பாடு போறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மறுபடியும் அந்த பரட்ட மட்டையை நம்ம ஹீரோ பிடிச்சி, டேய் உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன், தேவையில்லாத விஷயத்துல தலை விட்டுட்டு இருக்கேன், அவனை உன்னை அடிச்சு குழப்பிடுவேன்னு சொல்றப்போ, பிரசிடென்ட்டும் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, என் மேலதான் தப்பாதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நாளையில இருந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதே நானும் சாப்பிடுறேன், நம்ம எப்போ ஈக்குவலாவே இருப்போம் சொல்றப்போ எல்லாரும் அமைதியாகிறாங்க. இப்ப கட் பண்ண அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயினும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பரட்ட மண்டை அவங்களை நிப்பாட்டி, தம்பி இன்னும் ஒரே ஒரு டைம் பிரசிடென்ட் விஷயத்திலயும் என் விஷயத்திலயும் நீ தலையை விட்ட தலையே இல்லாம பண்ணிடுவேன் பாத்துக்கன்னு மறுபடியும் மிரட்டிட்டு போறான். அப்போ இந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த கப்பல்ல, அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போட்ட அந்த தர்பூசணி பழம் இருக்கும் இல்லையா, அதுல உள்ள அந்த விதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அவரோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த குட்டி கப்பல மண்ணெல்லாம் சேகரிச்சா இல்லையா, அதுல இந்த விதையை போட்டு வளர்க்கறாரு. அவர்கிட்ட 2-3 கோழி முட்டை இருக்கும். அந்த முட்டையை கூட இன்குபேட்டர்ல வச்சு அதை குஞ்சு பொறிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நிறைய உருளைக்கிழங்கு இருக்கும். அந்த உருளைக்கிழங்க தனித்தனியா வெட்டி அதையும் பதியம் போட்டுட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அப்படிங்கிற விஷயம் சத்தியமா புரியல. இதை நம்ம ஹீரோயினும் வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த 3 பொண்ணுங்க அந்த மாதிரியான தொழில் செய்யற பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கப்பல் உள்ள அந்த அடியாள் பசங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த பிரசிடென்ட் பையில காமிச்சு அவன் வச்சக்கண்டு வாங்காம குறுன்னு நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். அத அந்த அடியாள் பரட்ட மாட்டேன் பார்த்துட்டு, என்ன பாஸ் வேணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, கவலை விடுங்க நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த தொட்டு காமிறான். இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிமா இருப்பாங்க. அப்ப திடீர்னு இந்த பரட்ட மாட்டேனும் அவனோட ஆட்கள் உள்ள போந்து நம்ம ஹீரோவை அடிச்சு வெளியில எடுத்துட்டு வந்துட்டு, இவனுங்க உள்ள போந்து நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இந்த பரட்ட மண்டையை ஈவு இறக்கமே பார்க்காம நம்ம ஹீரோவை கத்தி வச்சு சரக்கு குத்தி அவனோட பிணத்தை கடல்ல தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை எந்த அளவுக்கு நாசப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாசப்படுத்தி அவளை அப்படியே இந்த பிரசிடென்ட்டோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு, என்னடா எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்க போல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நேரப்பையில ஹீரோயின் கூட அப்படி இப்படிமா இருக்கிறான். அண்ட் இவன் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட மகன் இந்த இடத்துக்கு வரான். அவன் கொஞ்சம் நல்லவன் தான். நம்ம ஹீரோயினை கூட அப்பப்ப சைட் அடிச்சு விட்டு இருப்பான். ஆனா இவனையுமே அந்த காமாசை விடல. ஹீரோயின் மயங்கி கிடக்கிறா, இதை விட்டு வர சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவனுமே தப்பு பண்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் கூட அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்ப அவளும் தான் புருஷனை காணாம அவன் எங்க போயிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த கப்பல் முழுக்க தேடுறா. அப்ப கடைசி அந்த பரட்ட மண்டையில சப்புன்னு வர அப்பப்பி, எங்கடா என்னோட புருஷன் கேட்டா, அவனை கொண்டு நான் கடல்ல போயிட்டேன் போய் தேடிக்கொண்டு சொல்ல, ஹீரோயினும் அழுதுகிட்டே அப்படியே அவளோட ரூம் கிட்ட வரா. வந்து பார்த்தா ஹீரோவோட ஷூ கிடக்கு. அந்த இடம் முழுக்க ரத்த கரையாவும் இருக்கு. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினால தாங்கிட முடியல. இவன் இல்லாத உலகத்துல நம்ம எதுக்கு வாழணும், நம்ம செத்துலான்னு சொல்லிட்டு கப்பல்ல இருந்து கீழே குதிக்க பாக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த தாத்தா வந்து ஹீரோயினோட கழுத்துல கைய வச்சு என்னமோ பண்றாரு. அப்படி பண்ணதுமே ஹீரோயின் வாங்கி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடிஞ்சு கண் முடிச்ச எல்லாருமே கப்பலுக்கு வெளியில வந்து பார்த்தா கொய்யால அவங்க போயிட்டு இருந்த அந்த கப்பல் அந்தரத்துல பறந்து போயிட்டு இருக்குது. இத பார்த்த மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம், ஐயோ எப்படி இந்த கப்பல் பறக்குது, கீழ இருந்த கடலை வேற காணோம், அந்த கடல் எங்கடா போச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்க எல்லாம் அப்படி கத்திட்டு இருக்க, இவனுங்க கத்துறத அமைதியா நின்று அந்த வயசான தாத்தா பாத்துட்டே இருக்காரு. அத நம்ம ஹீரோயின் பார்த்து இந்த தாத்தா மேல சந்தேகப்பட்டு அவர் பின்னாடியே போயிட்டு பார்த்தா, இவர் ஒரு கப்பல சின்ன விதைகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தா இல்லையா, அது இப்ப துளிர் விட்டு சின்ன செடியா வளர்ந்துருக்கு. அங்க இப்ப வரைக்கும் ஒரு வாயத்து வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இதெல்லாம் இவர் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாரு அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இதே டைம்ல இந்த பிரசிடென்ட்டோட ஆட்களும் பாத்தீங்கன்னா இந்த கேப்டனை பாக்கிறதுக்காக போறாங்க. போயிட்டு, யோ என்னையாச்சு கப்பலுக்கு திடீர்னு எப்படியா கப்பல் அந்தரத்துல பறக்குதுன்னு கேட்டா, சார் அதான் சார் எங்களுக்கு புரியல, நாங்க யூஸ் பண்ற இந்த ரேடார் கூட வேலை செய்ய மாட்டேங்குது, அது மட்டும் இல்ல கப்பல்ல சாப்பாடும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, சோ நம்ம எல்லாருமே ஈக்குவலா சரிக்கு சமமா சாப்பிட்டா கூட கரெக்டா 6 நாளைக்கு தான் சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயம் மத்த பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வர அவங்க சாப்பாடு இருக்கிற அந்த ரூமே உடைக்க பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த பிரசிடென்ட் வந்துட்டு, இதை பாருங்க இப்படி சாப்பாடு உடைச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா யாருக்குமே சாப்பாடு பத்தாம போயிடும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்களே சாப்பாடு சமமா
பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்றப்போ அந்த பையக கேட்காம எங்களுக்கு தேவையான சாப்பாடு நாங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை உடைக்க பாக்க இந்த அடியால் கையில ஒரு கன் எடுத்துட்டு டேய் எவனாவது முன்னாடி வந்தீங்க சுட்டு பொசிக்கிடுவேன் அதான் சொல்றோம்ல சாப்பாடு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பேசாம போங்கன்னு சொல்ல பேசஞ்சர்ஸும் சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் பையன் கேப்டன் கிட்ட இந்த பாரு நீ மத்தவனுக்கு சாப்பாடு கொடுக்காம போ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நாங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடு தினம் தினம் விதவிதமா வரணும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் பையன் எடுத்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த கேப்டன் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் விதவிதமான சாப்பாடு கொடுக்க முடியும்? எல்லாத்துக்குமே சமமா தான் சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கணும். அவங்கள்ட்ட இப்ப கன் இருக்குன்னு தானே ஆடுறாங்க. அப்ப அவங்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேணும். சோ அந்த கப்பலை இரண்டாம் உலக போருக்கு பயன்படுத்துறதுனால கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். அதை நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு இந்த கப்பல் முழுக்க தேட இவங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல எடுத்து நிறைய கிரனேட் கிடைக்குது. அப்ப பாருங்க இந்த காவல் படைகள் எல்லா மக்களுக்குமே ஒரே ஒரு ரைஸ் பால் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு ஒருத்தன் இந்த ஒரே ஒரு ரைஸ் பால் ஒரு நாளைக்கு எப்படி பத்துன்னு கேட்டா இதை தாண்டா நாங்களும் சாப்பிட போறோம் பேசாம நீயும் சாப்பிடறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்புறாங்க. அப்ப அவனுங்களை இந்த பேசஞ்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா இந்த பிரசிடென்ட்டோட பிள்ளைல விதவிதமா தின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாம் நாங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ரைஸ் பால் மட்டும் தான் திங்கணும், ஆனா நீங்க மட்டும் விதவிதமா சமைச்சு சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனா ஆமாடா அப்படிதான் சாப்பிடுவோம். இதுல எவனாவது கேள்வி கேட்டுக்கிட்டு முன்னாடி வந்தீங்க உங்களை போட்டு தள்ளிட்டு உங்க பங்கை சேர்த்து நாங்களே சாப்பிடுவோம் சொல்ல எல்லாரும் பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ இன்னும் அந்த தாத்தாவோட ரூம்ல தான் இருக்கா. அவ இது மாதிரி அங்க இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்துட்டு தாத்தா எதுக்காக அந்த செடிகள் எல்லாம் வளர்க்குறீங்க ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா அவர் பதிலே பேச மாட்டேங்கிறாரு. மறுபடியும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் காட்டுறாங்க அவர் 2 முட்டைகளை இன்குபேட்டர்ல வச்சிருந்தா இல்லையா அது இப்ப பொறிஞ்சு உள்ள இருக்கிற அந்த கோழி குஞ்சுகள் வெளியில வந்துருச்சு. இப்ப இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் அந்த கேப்டன் கிட்ட போயிட்டு ஏன் எங்கதாயா போயிட்டு இருக்கோம் நம்ம இதனால அந்தரத்துல மிதக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்டா அவன் இல்லங்கிற. அப்படி சொன்னதுமே பிரசிடென்ட் சப்புன்னு அந்த கேப்டன் ஒரு அப்பப்ப அவனுக்கு செம காண்டாயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நேரா அந்த பிரசிடென்ட் பையிலே போயிட்டு திட்டுறா. அப்ப அந்த பரட்ட மண்ட ஹீரோயின் அடிக்க எகிரிட்டு வர குறுக்க போந்து இந்த பிரசிடென்ட்டோட பையன் தான் காப்பாத்துறான். அண்ட் ஹீரோயின் கூடவே சேர்ந்து அந்த தாத்தாவோட ரூமுக்கு போறான். அங்க அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை அவனும் ஒரு பக்கம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் 2 பேசஞ்சர் யாருக்குமே தெரியாம இந்த ரூமுக்குள்ள இருக்கிற சாப்பாடு ஆட்டே போடலாம்னு பாக்குறப்போ அத அந்த சடையனோட ஆட்கள் பார்த்துட்டு அவனை அடி நடிச்சு பாருங்கடா இன்னில இருந்து இவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடே கிடையாது. அண்ட் இது மாதிரி வேற யாராவது பண்ணீங்கன்னா இவங்களோட நன்மை தான் அவங்களுக்கும் பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் பையன் அந்த பரட்ட மண்டையை கூப்பிட்டு டேய் வேலைக்காரனா நீ தாண்டா வேலைக்காரன் செம்மையா பண்ற. இப்படிதான் நமக்கு சாப்பாடு வேணா எத்தனை பெத்தனாலும் சாகடிக்கலாம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவன் பேசுற எல்லா விஷயத்தையுமே இன்னொரு குழாய் வழியா இந்த கேப்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டுருவாங்க. கேட்டுட்டு இந்த நார பயிர்களை இப்படியே விட்டா நமக்கும் சாப்பாடு கிடைக்காது இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காது அதனால இவங்களை முதல்ல கொள்ளணும் அப்படி கொண்டுட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும் சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான போட இதே டைம்ல இந்த பிரசிடென்ட் கிட்ட இந்த பரட்ட மண்டையை பத்தி ஒரு கண்ணை கொடுத்து பாஸ் முதல்ல உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அதனால இந்த கண்ணை ஒரு பாதுகாப்புக்காக வச்சுக்கங்கிறான். இப்ப கட் பண்ணா மதியமாகுது எல்லா பேசஞ்சரும் பட்டினியில கிடக்குறாங்க. ஆனா அந்த பிரசிடென்ட் பையன் மட்டும் சிக்கன் மட்டன் விதவிதமா தின்னுட்டு இருக்கான். அப்படியே நாய்க்கு கறி துண்டை வீசுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு கறி பீஸை தூக்கி வீச மக்கள் எல்லாம் அந்த கறி எடுத்துக்கிறதுக்கு நாய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அப்ப அவனோட பையனை பார்த்துட்டு யோ தகப்பா ஏன் அப்படி கேவலமா பண்றாரு கேட்டா மகனே நம்ம வாழணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்டா தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கறியை தூக்கி போறான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்து அந்த பிரசிடென்ட் கிட்ட ஏன்டா உனக்கு அறிவே கிடையாதா ஏன்டா அப்படி கேவலமா பண்றாரு கேட்டா இந்த பரட்ட மண்டையை கிட்ட உன் புருஷனை கொண்ட மாதிரியே உன்னையும் கொண்டு இருக்கணும் அப்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்ப மிஸ் பண்ண மாட்டேன்னு அவளை கொல்ல வர குறுக்க பாஞ்சு அந்த பிரசிடென்ட்டோட புள்ள தான் காப்பாத்துறான். அவளை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த அடியால் கேங்ல இருக்கிற ஒருத்தன் ஒரு கப்பல்ஸ் கிட்ட காசை வாங்கிட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்குறான். அதை மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடை அடிச்சு புடுங்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பரட்ட மண்டையை வந்துட்டு இந்த சாப்பாடு உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்டா அந்த குண்டை மாட்டிட்டான். அப்ப அந்த குண்டனை அந்த பரட்ட மண்டையை அட்டி நடிக்க அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வரான். அவங்க கிட்ட சாரி சார் நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன்னு சொல்ல அவ யோசிக்காம சப்பன அந்த பையில ஒரு அப்ப போயிடறான். அப்ப அதை இன்னொருத்தன் பார்த்துட்டு யோ என்னையா ஓவரா போயிட்டு இருக்கேன் என் தலைவன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இல்ல உன்னை கொண்டு புதைச்சிட்டு போயிடுவோம் பாத்துக்கோன்னு சொல்ல அப்படியா அந்த தலைவன் இருந்தா தானடான்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் கண்ணை தூக்குறான். அப்ப அந்த கேங் லீடரும் டேய் வாய மூடுறான். சாரி சார் இந்த தப்பு இனிமே திரும்பி நடக்காது இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்படியே இந்த பிரசிடென்ட் இந்த லீடர் பையில தனியா கொண்டு போறான். போயிட்டு நான் மன்னிச்சறா எல்லாருக்கும் முன்னாடி இப்படி உன்னை பண்ணாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வரும் அதுக்காக தான் அப்படி பண்ணன்னு சொல்ல அந்த லீடர் பையிலும் வெக்கமே இல்லாம பரவாயில்ல சார் நீங்க தானே அப்படிங்கிறான். இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த வயசான தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க இவங்க இந்த கப்பல்ல யூஸ் பண்ற பாத்ரூம்ல இருக்கிற அந்த யூரின் எல்லாத்தையும் பிடிச்சு அதை அங்க இருக்கிற செடிகளுக்கு ஊத்திட்டு இருக்காரு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு தாத்தா இப்படி செடிகள் மேல யூரின் ஊத்துறீங்களே அது எப்படி நல்லா வளரும்னு கேட்டா வழக்கம் போலதான் அந்த மனுஷன் வாயவே திறக்க மாட்டாரு. அப்ப ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல வாந்தி வருது ஏடான்னு பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கிறா போல. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு கத்தி எடுத்து என் வயித்துல உள்ளது என்னோட குழந்தை கிடையாது அது அந்த அடியாட்களோட குழந்தையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு குத்த பாக்க இந்த தாத்தா ஹீரோயினை பிடிச்சி அவளோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டுவாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோயினும் சரி தாத்தா என் வயித்துல வளர்ற அந்த குழந்தை என் புருஷனோட தான் இந்த குழந்தைய நான் எதுவும் பண்ண மாட்டேன் கை கட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் இவர் கை அவுத்து விடுவாரு. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் கொடுமையா பாருங்க இந்த அடியால் பயில்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அப்படி இப்படிமா இருப்பாங்க இல்லையா சில பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களை ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் விதவிதமா சாப்பாடு போட்டு அவங்க கூட அப்படி இப்படிமா இருக்காங்க. இதை நம்ம பிரசிடென்ட்டோட பிள்ளையும் பாக்குறான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் நோட் பண்றான். அதனால இவனோட அப்பா அந்த லீடர் எல்லாம் உட்காந்து சாப்பிடறப்போ ஒரு சில கேக் பீசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். அப்படி போனா நம்ம ஹீரோயின் முகத்தை திருப்பிக்கிறா. ஏன்னா இவனும் தன்னை நாசப்படுத்துறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அப்ப உடனே நான் மன்னிச்சுனா நான் தெரியாம பண்ணிட்டேன் தயவு செய்து இதை எனக்காக வாங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் வாங்கவே மாட்டான். அப்ப அந்த கேக்க தாத்தா வாங்கி நம்ம ஹீரோயினோட கையில கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடுறா. ஆனா வெளியில நாள் போக போக நேரம் போக போக எல்லாராலையும் பசியை தாங்க முடியல. அந்த வெறியை பொறுத்துக்க முடியாம எல்லாருமே அந்த சாப்பாடு வச்சிருக்கிற ரூமுக்குள்ள போது அவனுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. அத அந்த பிரசிடென்ட் பைய பார்த்து கடுப்பாகி ஒரு பையில பட்டுன்னு போட்டு கொண்டு விட்டான். பாருங்கடா எடுத்த சாப்பாடு அதாவது அதே இடத்துல வைக்கல உங்களையும் சுட்டு பொசிக்கிறவன் சொல்ல எல்லாரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த தாத்தா வந்துட்டு இப்ப செத்து போன பாத்தீங்களா ஒருத்தன் அவனோட உடம்ப இவரோட ரூமுக்கு எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போனவர் என்ன பண்றாரு பாருங்க அவனோட உடம்ப கண்டந்துட்டமா வெட்டி அத ஒரு கிரைண்டர் மிஷின்ல போட்டு அவனோட சதைய இங்க இருக்கிற எல்லா
செடிகளுக்குமே உரமா போடுறாரு. இத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் யோ தாத்தா யார் யார் நீ நினைச்சுக்கிறாவ. இப்ப இன்னொரு பக்கம் இந்த கேப்டனோட டீமை சேர்ந்தவங்க அந்த பிரசிடென்ட் ஒழிச்சு கட்டணும் பிளான் போட்டாங்க இல்லையா, அந்த பிளான நிறைவேற்ற இவனுங்களா ரூம்குள்ள இருக்கிறப்போ ஒரு கிரனேட் தூக்கி போட்டு ரூம் லாக் பண்ணிடுறான். ஆனா கரெக்டான டைமிங்ல இந்த பிரசிடென்ட் பைய கிரனேட் தூக்கி போட எஸ்கேப் ஆயிட்டான். அதனால இவனோட தலையில கண்ண வச்சு இந்த கேப்டன்ஸ் எடுத்த எல்லா கிரனேடையும் ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான். இதுல இன்னொரு பிளான் வேற போடுறான். என்னன்னா இவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடை எதுக்கு இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், பேசாம பூரா பயல்களையும் இந்த பாம்பை வச்சு ஒழிச்சு கட்டிட்டா எல்லா சாப்பாடையும் நம்மளே எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இவனுங்க மொத்த பத்தியும் கொள்றதுக்காக பிளான் போடுறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பிரசிடென்டோட பையன் பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்காக என்னோட தகப்ப இப்படி கிறுக்குத்தனமா பண்றா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியலன்னு பேசிட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த தாத்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன காப்பாத்திட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் கப்பல்ல இருந்து கீழே குதிக்க பார்த்தேன், அப்பா அவர் தான் காப்பாத்துறாரு. கத்திய வச்சு என் வயித்துல குத்திக்க போறப்போ அப்பா அவர் தான் காப்பாத்துறாரு. சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வயித்துல உள்ள அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு இவங்க பேசிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு பக்கம் இந்த அடியாட்கள் மொத்த பேரும் எல்லா மக்களையும் சாகடிக்க போறாங்க இல்லையா, அப்படி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கூட இவங்களோட காம தேவைக்கு பொண்ணுங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தனியா ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. அப்ப அதுல உள்ள 2 பொண்ணுங்க மட்டும் தப்பிச்சு வெளியில ஓடி வந்துருவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த வில்லனோட கேங் பத்தினா ஸ்பீக்கர்ல இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் நாங்க ரூம்குள்ள வச்சிருக்கோம், யார் யாருக்கு தேவைப்படுதோ போயிட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்ல எல்லாரும் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம அந்த ரூம் ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயின் போக பாக்குறா, ஆனா தாத்தா போக விடான்னு தடுத்து நிப்பாடுறாரு. இப்ப ரூம்குள்ள போன எல்லாருமே சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அந்த இடத்துல எந்த சாப்பாடுமே இல்ல. சோ நம்மள பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க, நம்ம எல்லாருமே சாகடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஆளுக்கு ஒரு பக்கமா தப்பிச்சு போலாம்னு பார்த்தா எல்லா கதவு லாக்ல இருக்கு. அப்ப அந்த பிரசிடென்ட் பையன் ஒவ்வொரு கிரேனடையா உள்ளத்துக்கு போட்டு மனுஷங்களை கொல்ல ஆரம்பிக்க அதுல ஒரு சில பேர் தப்பிச்சு வெளியில ஓடி வருவாங்க. அப்ப கொஞ்சம் கூட அந்த பையன் ஈவே இருக்கவே பார்க்காம அவனோட ஆட்களை வச்சு எல்லா மக்களையும் சக்கட்டு மணிக்க கொல்ல சொல்றான். இந்த சீனால கண்டிப்பா காட்ட கூட முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும். அதுல இந்த மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அங்க இருக்கிற அடியாட்களையும் கையில இருக்கிற கத்தி கோடலை வச்சு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 கேங்க அடிச்சுக்கிட்டு மாறி மாறி செத்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த மொத்த கப்பலும் ரத்த கலரே ஆயிடுது. இப்ப அவ்வளவு பெரிய கப்பல்ல உயிரோட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், தாத்தா, அப்புறம் தொழில் பண்ற அந்த ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்டோட புள்ள, ஆனா அந்த கேங் லீடர் அவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவன் டீம்ல இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க. அப்பதான் அந்த பிரசிடென்ட் கேக்குறான், ஆமா இந்த கப்பல்ல இந்த மெயின் கேப்டன் தானே, அவன் எங்க போயிட்டான், சீக்கிரம் அவனை தேடுங்கன்னு சொல்ல அவன் என்ன பண்றா பாருங்க, இந்த சாப்பாட்டுக்காக தானடா இத்தனை பேத்த கொன்னீங்க, அப்ப உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்க கூடாதா, கடைசி வரைக்கும் பசியிலே துடிச்சு சாவுடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா சாப்பாடுமே கொளுத்தி விட்டுறான். அதை பார்த்து கடுப்பான அந்த லீடர் பையன் கேப்டனை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் கருகி போய் கிடக்கிற அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. உங்களுக்கு டேஸ்டே தெரியல. சோ இருந்த சாப்பாடும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க சாப்பிடணும் அப்படின்னா இந்த கப்பல்ல இருக்கிற மனுஷ கறியை தான் திக்கணும். ஆனா அந்த பிணத்தை கூட எத்தனை நாள் திங்க முடியும், அந்த பிணமா அழுகிதான் போக போகுது. அப்ப இந்த தாத்தா என்ன பண்றாரு பாருங்க, அவருக்கு செம வேட்ட போல இருக்கு. அதனால அங்க இருக்கிற எல்லா பிணத்தையும் வெட்டி அதுல உள்ள சதையை பாத்திரத்துல போட்டுட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பாக்க அவ கையிலுமே கத்திய கொடுக்குறாரு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த பிணங்களை வெட்டுறா. அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த தாத்தாவும் அந்த சதை எல்லாத்தையுமே அரைச்சி அங்க இருக்கிற செடிகளுக்கு உரமா போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு குப்பையில இருந்து அப்பப்ப நிறைய விதைகள் எடுத்துருப்பாரு இல்லையா, அந்த விதைகள் எடுத்து வந்து இங்க இருக்கிற பிணங்களோட வாயிலையும் அவங்களோட உடம்ப கிழிச்சு அந்த உடம்புக்குள்ளயும் சில சொல்லவே முடியாத இடத்துலயும் உரத்தோட சேர்த்து விதைய வச்சுட்டு போறாரு. இதுக்குன்னா அந்த விதை மரமா வளரும் அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. அப்ப ஹீரோயின் இதை பாத்துட்டு இருக்க அவளும் அந்த தாத்தா கூட சேர்ந்து அந்த விதைகளை விதைக்கிறா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பிரசிடென்டோட புள்ள பத்தினா பிரசிடென்ட் கிட்ட, ஏயா தகப்பா இப்போ உனக்கு சந்தோஷமா, நம்ம கிட்ட எடுத்த சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு, எல்லா மக்களும் செத்துட்டாங்க, இப்போ உனக்கு நல்லா குழுகுலுன்னு இருக்குமே கேக்குறப்போ, பாரா இந்த உலகத்துல சண்டை போட்டா தான் வாழ முடியும், நாளைக்கே என்ன கொன்னா தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னா நீ என்ன கொல்லணும், அப்படி நீ என்ன கொல்லல அப்படின்னா நான் உன்ன கொன்னிடுவேன்னு அந்த பிரசிடென்ட் பேசிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே இந்த தாத்தாவோட ரொம்ப தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாக்குறப்போ அந்த செடிகள் எல்லாம் குட்டி குட்டியா இருந்துச்சு இல்லையா, இப்ப அந்த செடி எல்லாம் மனுஷனோட அந்த உரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. அந்த அவர் வச்சிருந்த அந்த கோழி குஞ்சு இப்ப நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. அப்ப ஹீரோனும் தாத்தா கிட்ட, தாத்தா நம்ம எதுக்காக மனுஷ கறி சாப்பிடணும், பேசாம அந்த கோழிகளே நம்ம கொண்டு சாப்பிடலாமே சொல்றப்போ, இத்தனை நாளா பேசாத மனுஷன் இப்பதான் வாயை திறந்து பேசுறாரு. இல்ல நம்ம கோழி சாப்பிடக்கூடாது, அந்த கோழி போடுற முட்டையை தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த முட்டையை சாப்பிட்டா கோழி உயிரோட இருக்கும், மறுபடியும் அந்த கோழி முட்டை போடும், அந்த முட்டையில எடுத்து நம்ம இன்னொரு கோழி குஞ்சு வர வைக்கலாம். இப்படியே இது பெருகி பெருகி நிறைய கோழிகளாகும். அப்பதான் நம்ம அந்த கோழிகளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் அந்த லீடர் பையன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, என்னது நீ இன்னும் சாவலியா, உயிரோட இருக்க, வாடி இன்னைக்கு உன்னை கொண்டு உன்னோட கறியை திங்காம விட மாட்டேன்னு அவளை பிடிச்சிருக்க. இந்த பிரசிடென்ட் பையன் விட மாட்டான். இவளை கொல்லணும்னா நீ முதல்ல என்ன தாடணும்னு சொல்ல, அவள் தானே தாண்டிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கத்தில குத்த வர பின்னாடி பிரசிடென்ட் வந்து நிக்கிறான். ஏடா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய கொல்ல பாப்பன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி வச்சு சுட அந்த தோட்டம் அந்த பையனோட கையில பாயுது. அப்ப அவர் மறுபடியும் சுட பார்த்தா துப்பாக்கி வேலை செய்யல. ஏன்னா அவன் பிளான் பண்ணி 3 புல்லட் மட்டும் தான் அந்த துப்பாக்கில போட்டு வச்சிருப்பான். ஆல்ரெடி 2 டைம் அந்த புல்லட்டை யூஸ் பண்ணிட்டான். இப்ப 3வது புல்லட் முடிஞ்சு இல்லையா, அதனால இவன் அந்த துப்பாக்கியை பிடிங்கி அந்த பிரசிடென்ட் பையில போட்டு தள்ளிட்டான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பிரசிடென்ட் பையில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள விரட்டிக்கிட்டே இந்த பையன் பின்னாடி ஓட அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. செத்து போன அந்த பிரசிடென்டோட வயித்துல ஒரு விதையை வச்சிட்டு போறாரு. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோனை தேடி இந்த பட்ட மடைய ரூம்குள்ள போறான். போயிட்டு பார்த்தா இவங்க காப்பாத்தி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கா. அவகிட்ட கண்ணை காட்டி மிரட்டி அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கிறான். அப்ப அந்த பொண்ணு கிடைச்ச கேப்ல அந்த பையனோட காதை கடிக்க இவன் கையில இருக்கிற கண்ணை எடுத்து அப்படியே அந்த பொண்ணோட நெத்தியில ஒரே போடு. அவள் தான் அந்த பொண்ணோட சோழி முடிஞ்சு. இப்ப அந்த பட்ட மணியை பாத்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான். அவளை கொல்றதுக்காக கிட்ட போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பிரசிடென்டோட புள்ள வரா. வந்துட்டு இவன் கூட சண்டை போட பாக்க இவன் அவனை கொல்ல பாக்க ஹீரோயின் இந்த பட்ட மண்டையை வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனோட கண்ணிலே ஒரு போடு. அவள் தான் அந்த பையனோட சோழி முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்க இவளே இந்த பையனோட சட்டையை கட்டுறா. கட்டிட்டு தாத்தா சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையனோட உடம்புல ஒரு விதை விதைக்கிறா. இப்ப இப்படியே சில நாட்கள் போகுது. இந்த தாத்தாவை ஹீரோனும் இந்த பிணங்களோட உடம்புல விதைகளை வச்சாங்க இல்லையா, அந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த தாத்தா பத்தி அவர் இருக்கிற அந்த ரூமை லாக் பண்ணிட்டு இவர் மட்டும் அந்த ரூமுக்குள்ள தனியா இருக்காரு. போதா குறைக்கு கப்பல்ல சுத்தமா சாப்பாடு தீர்ந்து போச்சு, மனுஷங்களோட அந்த பிணத்தையே சாப்பிட முடியாது. அப்ப பிரசிடென்ட் பையன் வந்துட்டு, தாத்தா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ் அந்த கோழியை வெட்டி கொடுக்குறீங்களா, நாங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் சொல்றப்போ இவர் அந்த கோழியை வெட்டல மாறா ஏதோ ஒரு கறி எடுத்து வந்து இந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயின் கூட அந்த பையன் கொஞ்சம்
அப்படி இப்படி மாலா இருக்கிறான். அங்க இன்னொரு நாள் மறுபடியும் பசிக்க அந்த தாத்தா கிட்ட வந்து சாப்பாடு கேட்டா அவர் இவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கறி எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோனும் அவர் எங்க இருந்து அந்த கறி எடுத்து வந்து கொடுக்குறாருன்னு புரியாம உங்களுக்கு அவர் நம்ம ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த பிரசிடென்ட்டோட பையனும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க இவர் ஒவ்வொரு டைம் அவங்க பசிக்குதுன்னு கேட்கறப்பெல்லாம் கறி வெட்டி கொடுக்குறாரு இல்லையா, அது இவரோட உடம்புல உள்ள சதைதான். அதான் அவர் வெட்டி வெட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் பாருங்க இவர் உடம்புல என்னென்னத்தெல்லாம் வெட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே வெட்டி அங்க இருக்கிற சட்டிக்குள்ள போட்டு கடைசியா அவர் அந்த கப்பலை விட்டு கீழே குதிச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள் போகுது. அந்த தாத்தாவோட கரியம் பத்தினா தீர்ந்து போயிடுது. அப்ப அடுத்து இந்த பிரசிடென்ட் பையனுக்கு என்ன தோணும், தாத்தா ரூமுக்குள்ள இருக்கிற அந்த கோழியை கொண்டு திங்கலாம் தானே தோணும். அதை கொண்டு சாப்பிடறதுக்காக இவன் உள்ள போக நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. பாரா என்னோட ஒரு கையை கூட தனியா வெட்டி எடுத்து சாப்பிடு, ஆனா தாத்தாவோட கஷ்டப்பட்டு காப்பாத்துற அந்த கோழியை மட்டும் எதுவும் படுறாதுன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். நான் அதை சாப்பிட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த கோழியோட கழுத்தை இருக்க பாக்க இவ ஒரு பொருள் எடுத்து அப்படியே அந்த பையனோட சோழியை முடிச்சு போடுறா. ஏன்னா இந்த கோழியை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட உடம்பே சளியா வெட்டி சாப்பாடா கொடுத்து போயிருக்காரு. சோ அது எவ்வளவு முக்கியம், அதுக்காக தான் இவனையே கொண்டு அந்த கோழியை காப்பாத்திருக்கா. இப்ப இவ்வளவு பெரிய கப்பல்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்கா. பசிக்கிறப்பலாம் அப்பப்ப அந்த பிரசிடென்ட் பையனோட அந்த கரையை தின்னுக்கிறா. இப்ப இப்படியே சில நாட்கள் போக அந்த தாத்தா வதச்சு வச்சா இல்லையா அந்த தர்பூசணி பழம், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே செம்மையா வளர்ந்துருச்சு. அந்த அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கோழி முட்டையும் போட்டுச்சு. அந்த கர்ப்பமா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி வருது. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த தாத்தா வச்சிருந்த சாதாரண முட்டை இப்ப பல கோழிகளா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இதே கப்பல்ல அவளோட பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறா. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கப்பல் மொத்தமா ஒரு பெரிய காடாவே மாறிடுச்சு. அந்த கடைசியா நம்ம ஹீரோயினோட பையன் ஒரு டீனேஜ் பையனாவும் மாறிட்டான். அப்ப அந்த கேமரா காட்ட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் அவுட் ஆக அப்பதான் காட்டுறாங்க இவங்களோட கப்பல் ஒரு பெரிய மலையாவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல இந்த மொத்த பூமியில இந்த மலை மட்டும் தான் இருக்கிற மாதிரியும் மத்த மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை ஒவ்வொருத்தர் பாக்குறப்பையும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு விஷயம். ஒன்னு ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா, அந்த மனுஷங்க எல்லாம் சாப்பாடுக்காக அடிச்சுக்கிட்டு ஒருத்தரை கொண்டு கடைசியா யாருமே இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா, இப்படிதான் இந்த உலகம் அழிய போகுது. ரெண்டாவது இந்த அழிஞ்சு போன உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவர் தான் அந்த தாத்தா. அவர் ஒரு கடவுள் ஏலியன் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த தாத்தாவுக்கு இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிருச்சு. இந்த அழிஞ்சு போன உலகம் மறுபடியும் ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். அதை நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படி அவர் சொல்லிக் கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவர் சொன்ன மாதிரியே விவசாயம் பண்ணா எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா இதனால இந்த சாதாரண கப்பல் ஒரு பெரிய மலையாவே உருவாயிருக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ்ல இந்த பூமியை காட்டுறப்போ அந்த மலை மட்டும் தான் இருக்கும். அதாவது இந்த உலகம் மறுபடியும் இந்த ஆரம்ப புள்ளியில இருந்து மறுபடியும் வளர போகுது அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் மறுபடியும் இனப்பெருக்கம் நடக்கும், உயிர்கள் உண்டாகும், மறுபடியும் இந்த உலகம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. என்னப்பா நம்ம வீட்டுல ஒரு தக்காளி செடி வளர்க்கறதுனால இந்த உலகத்தோட பசி தீர்ந்துருமா நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செடி மேபி உங்களோட தலைமுறையவே காப்பாத்தலாம். அவன் ரொம்ப கருத்தூசி போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவே போதும், இப்படியே படத்தை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.